அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் வள்ளுவரும் கம்பரும். சான்றோர் பெருமக்களே, மிக அழகான ஒரு குறட்பா ஐயா பாடியிருக்கிறார். படைச்செருக்கு என்கிற அதிகாரத்தில், பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் எஃகு. திருக்குறள், திருவள்ளுவர் எழுதினது. சான்றோர் பெருமக்களே, மிக அழகான குறட்பா இருக்கு. பகைவரை எதிர்க்கும் வீரத்தை மிக்க ஆண்மை என்று கூறுவர். ஒரு துன்பம் வந்தபோது பகைவர்க்கு உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர். ஆக பகைவரை வெற்றி பெறுவது இருக்கிறதே, அது ஆண்மைதான். ஆனால் போர்க்களத்திலே அந்த பகைவனுக்கு ஒரு துன்பம் வந்தபோது உதவி செய்வது இருக்கிறதே, அது அந்த ஆண்மையின் கூர்மையாம். வலிமை பெரியதுதான், ஆனால் அதனுடைய கூர்மை அதைவிட சிறப்பு. பகைவனுக்கு உதவி செய்தல். பகைவருக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பாரதி சொன்னானே, அது இங்கிருந்து தான் எடுத்தான் போல் தெரிகிறது. ஆக பேராண்மை, பகைவரை எதிர்க்கும் வீரத்தை மிக்க ஆண்மை என்று கூறுவர். ஒரு துன்பம் வந்தபோது அந்த பகைவர்க்கு உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர் திருவள்ளுவர். இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக கம்பனில் ஒரு பாடல் அமைகிறது. ராமபிரான் இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். முதல் போர் புரி படலம், ராவணன் இந்த பக்கம் நிற்கிறான், ராமன் எதிர்த்து நிற்கிறான். ரெண்டு பேருக்கும் போர் சண்டை. இதில் ராமன் விட்ட படைக்கலன்களால் ராவணனுடைய படை வீரர்கள் எல்லாம் சிதைந்து போகிறார்கள். ராவணன் ஒரு படைக்கலனும் கையில் இல்லாமல் நிற்கிறான் போர்க்களத்தில். அப்போது சீதா பிராட்டியை அசோகவனத்தில் 10 மாதம் சிறை வைத்தவன் உடனே அம்பு போட்டு அவனை கொன்று இருக்கலாம் ராமபிரான். அதை செய்யாமல் இன்று போய் போர்க்கு நாளை வா என்று சொன்னான். அழகான பாடல். ஆளையா உனக்கு அமைந்தன மாறுதும் மறைந்த புலையாயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன் நாகு இளம் கமுகின் வாழை தாவுரு கோசல நாடுடை வள்ளல். அழகான பாடல். அறக்கரை ஆள்கின்ற ஐயனே, உனக்கு துணையாக வந்த படைகளெல்லாம் பெரும் காற்றினால் தாக்கப்பட்ட பூளைப்பூக்களை போன்று சிதைந்து போயின. அதை நீ கண்டாய். உன் கண்ணீர் எதிரில் நீ அதை பார்த்தாய். உன் படைகளெல்லாம் ஓடி போயின. இப்பொழுது நீ படைக்கலன்கள் ஏதுமில்லாமல் தன்னம் தனியனாய் இருக்கிறாய். இன்று போ நாளை வா. இன்று போய் நீ போர் புரிய விரும்பினால் நாளை வா ராவணா என்று ராமபிரான் அருள் புரிந்தானே, அதுதான் ஆண்மையினுடைய கூர்மை, அதுதான் ஊராண்மை. பேராண்மை பெரிதுதான், வீரம் பெரிதுதான். ஆனால் அந்த போர்க்களத்தில் எதிரிக்கு ஒரு துன்பம் வந்தபோது அவனுக்கு உதவி செய்தல் இருக்கிறதே, அதுதான் பேராண்மை விட இன்னும் சிறந்தது. வள்ளுவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பின்பற்றினான் ராமபிரான். இன்று போய் நீ போர் புரிய விரும்பினால் நாளை போர்க்களத்திற்கு வா என்று சொன்னவன் ராமபிரான். யார் ராமபிரான்? மிகவும் இளைய கமுகு மரத்தின் மீது வாழை மீன்கள் தாவுகின்ற நீர்வளம் நிலவளம், இந்த நிலவளத்திற்கு உரிய நாட்டிற்கு அரசன் அவன். அப்படிப்பட்ட நல்ல நீர்வளம் நிலவளம் மிக்க நாட்டிற்கு அரசனாகிய ராமபிரான் சொன்னா, இன்று போய் போர்க்கு நாளை வா. நீ போர் புரிய விரும்பினால் வா. கொன்றிருக்கலாம் ராமபிரான், ராவணனை கொன்றிருக்கலாம். எவ்வளோ கோபம் இருக்கணும், தன் மனைவியை சிறையெடுத்தவன் அவன். ஆனால் அந்த சமயத்திலும் பாவம் ஒரு ஆயுதம் இல்லாமல் இருக்கிறானே என்று இன்று போய் போர்க்கு நாளை வா என அருள் புரிந்தானே, அதுதான் அந்த ஆண்மையினுடைய கூர்மை, ஊராண்மை. ஆக பேராண்மையை விட உயர்ந்தது
சிறந்தது போர்க்களத்தில் பகைவனுக்கு உதவி செய்தல் ஊராண்மை என்று எப்படி வள்ளுவப் பிரான் நமக்கு எடுத்து சொன்னாரோ, வள்ளுவ பெருந்தகை நமக்கு எடுத்து சொன்னாரோ, அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக ராமபிரான் திகழ்ந்தான் இந்த கம்பராமாயண பாடலில் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக நாம் சான்றோர் பெருமக்களே வீரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டாம், உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டாம். ஒருத்தன் எவ்வளோ வீரம் பாருங்கள். ஒருத்தன் திருவண்ணாமலையிலிருந்து காட்டுக்கானூருக்கு போனான். அங்கே போய் சொன்னான், டே நான் தான் பெரிய வீரன், இந்த ஊரில் வேறு யாரா வீரன் இருக்கிறவன் வெளியே வாடான்னா. ஒருத்தன் வெளியே வந்தான். வந்த உடனே நீ தான் பெரிய வீரனான்னு பலால்னு ஒன்று அவன் தவடையிலே அரைஞ்சான். அடி வாங்குறேன். திருவண்ணாமலேருந்து போனவன் சொன்னான், டே என்ன நீ இந்த ஊரில் அடிச்சிட்டியா காட்டுக்கானூரில், வாடா திருவண்ணாமலைக்குன்னா. சரின்னு அவன் கூடவே திருவண்ணாமலைக்கு வந்தான். திருவண்ணாமலை வந்த உடனே சொன்னான், டே திருவண்ணாமலைக்கே வந்துட்டியா, வாடா ராஜராஜன் தெருவுக்குன்னா. சரின்னு ராஜராஜன் தெருவுக்கு வந்தான். இந்த தெருவுக்கே வந்துட்டியா, வாடா 43ஆம் எண்ணுள்ளையும் வீட்டுக்கு வாடான்னா. அது வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டான். வந்த உடனே வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவன் சொன்னான், திருவண்ணாமலைக்காரன் கதவை தாழ் போட்டுட்டு அவன் காலிலே விழுந்து, அண்ணே பொறுத்துக்குங்க அண்ணே, தெரியாமல் சொல்லிட்டேன்னா. ஆண்மை. நன்றி, வணக்கம்.